மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் உணவுப் பொருட்கள் மொத்தமும் வந்து நம்ம டிஸ்பிளே வச்சுருக்கோம். இதில் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் செய்த பொருட்கள், இன்னொன்று நம்ம பயிற்சி கொடுத்து அதில் வந்து தொழில் முனைவோர்கள் தயாரித்த உணவுகள் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா எல்லா வகையான வேளாண் உணவுப் பொருட்கள், உதாரணத்துக்கு சிறுதானியமாகட்டும், காய்கறிகளாகட்டும், பழங்களாகட்டும், பயிர் வகைகளாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் நம்ம வந்து செய்கிறோம். அதற்கான பயிற்சிகளையும் இலவசமாக தந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிறுதானிய வாழை மிக்ஸு. இதில் வந்து வாழை வந்து நம்ம வந்து பழமாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் நடுத்தரமாக எடுத்துகிட்டு அதை உலர வச்சுட்டு அது கூட வந்து நம்ம சிறுதானியத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ளேக்ஸ். இப்போ வந்து கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது இல்லைங்களா, அதே மாதிரி சிறுதானியம் அவளை வச்சு நம்ம வந்து அந்த பால்லையோ அல்லது சுடு தண்ணியோ போட்டு குடிக்கிற மாதிரி வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுதானிய புட்டு மிக்ஸு, அப்புறம் வந்து ராகி முறுக்கு, எல்லாமே சிறுதானியத்தை வச்சு பண்ணது. இதிலே கம்பு முறுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவன்கிட்ட வச்சுட்டு மிக்சரு, அப்புறம் வந்து சிறுதானிய அடை மிக்ஸு, இல்லை சிறுதானிய தோசை மிக்ஸ், இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து சிறுதானியத்தை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி அப்பளம், ராகி லட்டு, கம்பு லட்டு, அவல் லட்டு, இந்த மாதிரி லட்டுகளையுமே வந்து குறைஞ்சது வந்து 15 வகையான லட்டுகள் நம்ம வந்து சொல்லித்தரோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இட்லி பொடி, சாதப்பொடி, அதாவது வந்து நார்மலான இட்லி பொடி சாதப்பொடி இல்லாமல் நம்ம வந்து சிறுதானியங்களை வச்சு, அப்புறம் வந்து முருங்கை இலை, கருவேப்பிலை, தூதுவளை, பிரண்டை, இதை வச்சும் நம்ம வந்து சாதப்பொடி எல்லாமே ரெடி பண்ணுறோம். இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாய் வகைகள், ஊறுகாயுமே எல்லாமே வந்து ஊறுகாய் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நான் ஊறுகாய் வந்து டிஸ்பிளேயில் வைக்க கிடையாது. ஊறுகாயில் வந்து பிரண்டையில் தொக்கு ஊறுகாய், அப்புறம் வாழைப்பூ, அப்புறம் முடக்கத்தான், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஊறுகாய் வந்து செய்யலாம். இதே வந்து கெமிக்கல் போடாமையும் செய்ய முடியும், கெமிக்கல் போட்டும் நம்ம செய்யலாம். மற்றபடிக்கு வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் தான் நாங்கள் பேசிக்காக பயிற்சிகள் எல்லாமே தரோம். இப்போ மார்க்கெட்டில் அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போடணும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி நம்ம கேவிகேலேருந்து சொல்லித்தரோம். அப்புறம் லேபிள் பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணித்தரோம். அவங்களுக்கு அவங்களுடைய பிராண்ட் நேம் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லேபிள் வந்து நாங்கள் ரெடி பண்ணித்தரோம். யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல தொழில் முனைவோராக ஆகலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹெர்பல் டிப் டீ. இது வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த சளி, காய்ச்சல், தொண்டை வலிலாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த ஹெர்பல் டிப் டீ ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு குடிக்கும்போது வந்து உங்களுடைய தொண்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாராவது எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான தொழில்நுட்பங்களை இலவசமாக தரவும் தயாராக இருக்கும். அது முக்கியமாக கரூர் மாவட்ட விவசாயிகளாக இருக்கும்.